அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற வசனம் அல்-பக்கராவில் 93வது வசனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஇதா அஹதனா மீசாகஹும் வரஃபஅனா ஃபௌகக்கும் அத்-தூர் ஹுது மா ஆதைனாகும் பிகுவத்தின் வஸ்மஉ காலு சமிஅனா வஅஸைனா வஉஷ்ரிபு ஃபீ குலூபிஹிம் இஜ்ல பிகுஃப்ரிஹிம் குல் பிஸ மா யஅமுருக்கும் பிஹி ஈமானுக்கும் இன் குன்தும் முஃமினீன். கூர்மலையை உங்கள் மேல் உயர்த்தி நாம் உங்களுக்கு கொடுத்த தௌராத்தை உறுதியுடன் பற்றி கொள்ளுங்கள், அதை செவியேற்றுக் கொள்ளுங்கள் என்று உங்களிடம் நாம் வாக்குறுதி வாங்கினோம். அதற்கு அவர்கள் நாங்கள் செவியுற்றோம், மேலும் அதற்கு மாறு செய்தோம் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள் நிராகரித்த காரணத்தினால் அவர்கள் இதயங்களில் காளைக்கன்றின் பக்தி புகட்டப்பட்டது. நீங்கள் மூமின்களாக இருந்தால் உங்களுடைய ஈமான் எதை கட்டளையிடுகிறதோ அது மிகவும் கெட்டது என்று நபியை நீர் கூறும். யூதர்கள் செஞ்ச தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாக்குறுதிக்கு அவர்கள் மாறு செய்தது. உச்சகட்டமாக அவங்களது தலைக்கு மேலே தூர் மலையை தூக்கி பிடிக்கும் வரை வாக்குறுதி அவர்கள் அலட்சியப்படுத்தியது ஆகியவற்றை இங்கு அல்லாஹ் பட்டியலிடுறான். அவ்வாறு தூர்மலையை அவர்களுக்கு மேலே தூக்கி பிடித்த போதும் சொல்லளவில் ஏற்றுக்கொண்ட அவர்கள் மனதளவில் உண்மையை ஏற்கவில்லை. ஆகவே பின்னர் மாறு செய்தார்கள். நம்மை மறுத்ததால் காளைக்கன்றின் மீதான பக்தி அவர்களுடைய உள்ளங்களில் ஊட்டப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் இங்கே சொல்கிறதா கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க. அதாவது அந்த காளைக்கன்றின் மீதான அன்பு அவர்களுக்கு ஊட்டப்பட்டது. இறுதியில் அதுவே அவர்களின் உள்ளங்களில் நிலைத்துவிட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பொருளை நீர் நேசிப்பது அதன் குறைகளிலிருந்து உன்னை குருடனாகவும் செவிடாகவும் ஆக்கிவிடும். இந்த ஹதீஸ் முஸ்னது அப்படிங்கிற நூலில் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்க பதிவு செய்யப்பட்டுள்ளது. அலி ரலியல்லாஹு கூறியதாவது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காளைக்கன்றை ஆற்றங்கரையில் வைத்து அறத்தால் அறுத்தார்கள். அதையடுத்து காளைக்கன்றை வழிபட்டவர்கள் யாரெல்லாம் அந்த ஆற்று நீரை அருந்தினார்களோ அவர்களது முகமெல்லாம் பொன் போன்று மஞ்சளாக மாறிவிட்டது. பொன் போன்ற மஞ்சளாக மாறி அவங்களை காட்டி கொடுத்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டிருந்தால் உங்களது நம்பிக்கை உங்களுக்கு கட்டளையிட்டது மிகவும் கெட்டதாக இருக்கிறது. அதாவது இப்போதும் சரி முந்தைய காலத்திலையும் சரி உங்களது நம்பிக்கை மிகவும் கெட்டது. அல்லாஹுடைய சான்றுகளை நீங்கள் மறுத்தும் நபிமார்களுக்கு மாறு செய்ததும் மிக தீயதாகும். அதுக்கப்புறம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் மறுத்தீர்கள். இது நீங்கள் செய்த குற்றங்களிலேயே மிக பெரியதும் உங்கள் மீது கடுமையான விளைவை ஏற்படுத்தக்கூடியதுமாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அனைத்து தூதர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, அனைத்து மக்களுக்கும் தூதராகவும் அனுப்பப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் அவங்கள மறுக்கிறீங்க, உறுதிமொழியை உடைக்கிறீங்க, அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை மறுத்தீங்க, அல்லாஹை விடுத்து காளைக்கன்றை வழிபட்டீங்க. இவ்வாறான மோசமான செயல்களை செய்ததால் உங்களிடம் இறைநம்பிக்கை இருப்பதாக எப்படி வாதம் புரிகிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் அந்த வழிகட்டவர்களை பார்த்து கேட்குறான். அடுத்த வீடியோவில் அடுத்த வசனத்தை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.